கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலையும் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் வார்த்தையை கொடுக்க தந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனம். ஐசாயா சாப்டர் 25 verse 4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும்படியாக ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின் முதல் பகுதி கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். அதாவது நம்முடைய வாழ்க்கையில், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருக்காக எல்லா விஷயத்திலையும் நம்ம பொறுமையாக இருந்து, கர்த்தர் எங்களுக்காக யுத்தத்தை செய்வார், கர்த்தர் எங்களுக்கு ஒரு காரியத்தை எங்களுக்காக துவங்குவார், நேர்த்தியாக நடப்பிப்பார், எல்லாத்தையுமே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம். எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாதவர்கள், புறஜாதிகள், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அநேக நேரத்தில் நம்ம காத்திருக்கிறதை பார்த்து நம்ம ஆண்டவர் எனக்காக ஒரு யுத்தத்தை செய்வார் அப்படின்ற அந்த ஒரு நிலைமையில் நம்ம அமர்ந்திருக்கும்போது அவர்களால் அதை புரிந்து கொள்ளவும் முடியாது, அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. நம்ம நேருக்கு நேர் நின்று சண்டை போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அநேகர், எப்படி தாவீது காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவர்கள் என் தலைமயிரை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னது போல, அநேகர் நம்மளுக்கு விரோதிகளும் எதிரிகளுமாய், சில பேர் சம்மந்தமே இல்லாத காரியத்திற்காக, இல்லை சில பேர் எந்த ஒரு அடிப்படை காரணங்களுமே இல்லாமல் நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிற காரியங்களை கூட நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கொடியவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். அதான் இந்த வசனம் சொல்லுது. ஒரு மதிலை, இப்போது மழை பெய்யுது அப்படின்னா எப்படி, இப்போ நம்மளுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃப்ளாட் இருக்குது. அப்போது என்னதான் மழை பயங்கரமாக அடித்தாலும் அந்த பெருமழையின் இறைச்சல் அந்த செவுத்தில் அடிக்கிறது, அந்த மதிலை அடிக்கிற சத்தம் எப்படி இருக்கும்? பயங்கர ஆரவாரமாக கேட்கறது போல் ஒரு பயங்கரமான ஒரு சத்தமாக இருக்கும், நம்ம பயப்படுறது போல். அப்படி தான் இந்த நமக்கு எதிரிகள் ஆகிறவர்கள், ஒருவேளை ஆண்டவர் நிமித்தமாய் நமக்கு விரோதிகளானவர்கள், இல்லை நம்ம ஆண்டவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறதுனால் நம்மளுக்கு வந்த எதிரிகள், இல்லை காரணம் இல்லாமல் வந்த எதிரிகள், இப்படி எல்லாருமே நம்மளுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது அது நம்மளுக்கு பயங்கரமான ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய, ஐயோ இவங்க இவ்வளோ ஆரவாரத்தோடு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு இவ்வளோ ஒரு பயங்கரமான பலன் இவங்களுக்கு இருக்கே, இவங்க பக்கம் தான் அனுகூலமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது போல இருக்குதே அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் அந்த சத்தம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அவங்க பயங்கர சத்தம் போட்டு நம்மக்கிட்ட எதிர்கொண்டு வருகிறது போல இருக்கும். நம்ம அமைதலாக இருக்கிறது போல், என்ன ஆண்டவரே ஒன்றுமே செய்ய மாட்டீங்களே, ஆண்டவரே இந்த இடத்துல நான் பொறுமையாக இருக்கிறேன், என்னை காப்பாற்ற நீங்கள் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட தான் நம்ம முறையிடுவோமே தவிர, நம்முடைய பலத்தினால் ஒரு யுத்தத்தை செய்யணும் அப்படின்றது நம்மளுக்கு உடனே தோணாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக, ஆண்டவர் எனக்கு யுத்தத்தை செய்வார், ஆண்டவர் நடத்துவார், இந்த எவ்வளவு பெரிதான ஒரு பர்வதமே எனக்கு முன்பாக நின்றாலும் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் எதிராய் வருகிறவருடைய அந்த இரைச்சல் சத்தம் பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட கொடியவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னா, அந்த பெருமழையின் இரைச்சல் அந்த செவுத்தை அடிக்கும்போது அந்த சத்தம் அதிகமாக கேட்குமே தவிர மதிலுக்கு உட்புறத்தில் இருக்கிறவர்கள் மேல் அது தொடமாட்டாது. ஆமேன். ஒரு செவுத்துக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, வெளியே என்னதான் இடி இடித்தாலும், என்னதான் மழை பெஞ்சாலும், ஐயோ வெளியே மழை பெய்யுதே, வெளியே இடி இடிக்குதே நம்ம பயப்படுவோமா? இல்லை. ஏன்னா நம்ம என்ன இருக்கோம்? ஒரு அரணான ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்துகளும் அண்டக்கூடாத ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம வெளியே இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம பயப்படுவோம். ஆஹா மழை மேகமாக இருக்குது, கொஞ்சம் அங்கங்கே மின்னல் தெரியுது, அப்போது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மழை பெஞ்சிருமோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்கிறதில்ல. அதே போல் கொடியவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், அது அந்த இரைச்சல் சத்தம் மட்டும்தான் அதிகமே இருக்குமே தவிர, அதோடைய அந்த ஆக்ரோஷங்கள் அதிகமாக இருக்குமே தவிர, ஆண்டவருடைய அந்த அடைக்கலத்திற்குள் இருக்கிற நம்மை அது ஒருபோதும் அணுகாது. ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக காத்திருந்து அவருடைய சமூகத்திலேயே அவருக்காக நம்ம இருக்கிறோம், அவருடைய காரியங்களுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றுக்கும் முன்னிறுத்தி நம்ம இருக்கும்போது அந்த எல்லா காரியங்களும் எதிராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல
அந்த காரியங்களுக்காக ஒன்றும் சொல்லப்படவில்லை. அப்படி கொடியவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், அது இருக்கும், அது அங்கேயே தான் இருக்கும். அந்த ஆரவாரம், அந்த சத்தம், அந்த எதிரான எல்லா காரியங்களும் அவைகள் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும். அந்த இடத்துல இருந்து தான் ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி இருப்பாரு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. எதிரிகள் எப்படி வேணா இருக்கலாம், ஆக்ரோஷமாய் நமக்கு எதிராய் வருகிறவர்கள், நம்மளுக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்கள் எப்படி வேணா இருக்கலாம். அவர்கள் அப்படி இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி ஒரு நம்மளுக்கு சமாதானமான காரியங்களை செய்கிறவராய், நம்மளை பாதுகாக்கிறவராய், வெளியே எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் கடந்து போகும்போது அநேக நபர்களை சந்திக்கிறோம், அநேக எதிரான காரியங்களை நம்ம பார்க்குறோம். அநேக எதிரான காரியங்கள் சில நேரத்தில் நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுக்கு சோகத்தை கொண்டு வருது. நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது போல் நம்மளுக்கு சோகமான சில நினைவுகளை கொண்டு வந்தாலும், அப்படி எல்லாமே உலகம் அநேக நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக தான் இருக்கும், நம்மளை சோகப்படுத்துகிறதா. ஏன்னா நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த பூமிக்குரியவர்களாக நம்ம இருந்தோன்னு சொன்னால் பூமியின் காரியங்கள், மாம்சத்தின் காரியங்கள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னது போல், நான் இவ்விடத்தில், நான் இங்கே இருக்கிறது, நான் இந்த இடத்துல பூமியில் பரதேசியாக இருக்கிறது போல் நீங்களும் எப்படி தான் இந்த பூமிக்கு நீங்கள் பரதேசிகள். ஏன்னா நம்ம எங்கே போக போகிறோம்? ஆண்டவருடைய சமூகமாகிய பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இருக்கும்படியாக போக எத்தனைப்படுகிற நம்ம, முயற்சி செய்கிற நமக்கு இந்த பூமி அந்நியமான ஒரு காரியமாக இருக்கிறபடினால் அநேக நேரத்தில் பூமியின் காரியங்கள் நம்மளுக்கு விரோதமாக தான் இருக்கும். அதை குறித்து நம்ம முறுமுறுத்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன தான் சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போது இந்த உலகத்தின் காரியங்கள் எவ்வளவாய் நம்மளுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த கொடியவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருந்தாலும் அந்த இரைச்சல் தான் அதிகமாக இருக்குமே தவிர அவைகள் நம்மளை தாக்காதபடிக்கு நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், அந்த வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவர் எப்படி அந்த சோர்ந்து போகிறவன், அது வேதத்தில் இன்னொரு வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவர். எப்பயுமே ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க இன்னொரு பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போது அன்றைக்கு போதகர் சொல்லும் போதுமே கூட, பணக்காரங்களுக்கு பேங்க் எல்லாம் லோன் கொடுக்க ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஏன்? அவங்க பணக்காரங்க, அவங்க திரும்பி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஏழைக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா சில இடத்துல கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? அதை வசூல் பண்ணுறதுக்கு பயங்கரமான காரியங்களை செய்து அவங்கள துன்பப்படுத்துகிறத பார்க்குறோம். ஆனால் பெரிய பணக்காரங்க எத்தனை நாள் கட்டலனாலும் சரி, வருஷங்கள், சில பேர் ஊரை விட்டே ஓடினாலும் அவங்கக்கிட்ட வசூலிக்கிறதுக்கு அவங்க எதுவும் செய்கிறது கிடையாது. அப்போது உலகத்தில் எல்லாருமே ஒரு பலனாக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும், அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் கண்ணீரோடு நிற்கிறாங்களோ, இல்லை எளியவர்களாய் ஏழ்மையில் இருக்கிற அப்படிப்பட்ட சோர்ந்து போகிற சிறியவர்கள் பக்கமாய் ஆண்டவர் நிற்கிறத நம்ம வேதத்தில் அநேக இடத்துல பார்க்க முடியும். எப்பயுமே மனுஷங்க என்னதான் சப்போர்ட் பண்ணுற பெரிய இடத்துக்கு போனாலும் ஆண்டவர் இறங்கி யாரெல்லாம் எளியவர்களாக இருக்கிறார்களோ, எளிமையில் இருக்கிறார்களோ, பெருவெள்ளத்திற்கு தப்ப முடியாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, வெயிலுக்கு ஒதுங்க முடியாமல் இருக்கிற எல்லாருக்கும் பலனும் திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை எந்த ஒரு பெரிய சப்போர்ட்டுமே என் வாழ்க்கையில் இல்லை, யாருமே எனக்கு ரொம்ப, என்னுடைய குடும்பத்துலேயும் சரி, என்னுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நானே ஒரு பலனுள்ள ஒரு நிலைமையில் இல்லை, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு எதிர்பார்த்து இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு நேராக கொடுக்குற வார்த்தை இதுதான். அவர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார். அதனால் நீங்கள் பெருவெள்ளத்தை போல இரைச்சல் சத்தத்தை போடுகிற அந்த மதிலுக்கு வெளியே இருக்கிற அந்த எதிரிகளுக்காக கொடூரமானவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் பயப்படாதபடிக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்காக நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் எல்லா காரியத்திலிருந்தும் உங்களை விலக்கி காப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த கொடூரமானவர்களின் சீரல் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னுடைய பேச்சுலர்ஸ் டிகிரி, என்னோட இங்கிலீஷ் டிகிரி நான் படிக்கும்போது
ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அதில் வந்து என்னென்னா, கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு என்னுடைய டீச்சர்ஸ்க்கு உண்மையாக எப்படிலாம் இருக்க முடியுமோ, என்னுடைய கடமைகள் என்னவோ அதை நேர்த்தியாய் செய்வதற்கும் ஆண்டவர் கிருபையை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். நேர்த்தியாய் எல்லா காரியத்தையும் செய்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, எப்பயுமே அப்படி டீச்சருக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சப்போர்ட் பண்ணுற ஆளுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போது அப்படி இருக்கும்போது ஒரு சம்பவத்தில் நான் டீச்சர் பக்கமாக நான் நின்றுட்டு இருக்கிறேன். அந்த கிளாஸில் நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு பிரச்சனையான ஒரு சம்பவம், அதை போய் மேல் இடத்துல சொல்லியாச்சு. சொன்னது நிமித்தமாக அதை நான் தான் சொன்னேன்றதும் தெரிஞ்சிருச்சு யாருக்கோ. அந்த சொன்ன டீச்சர் பேரை சொல்லிட்டாங்க, ஜான் தான் வந்து இதை சொன்னான் அப்படின்ட்டு. அதனால என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி 1:10 என்னுடைய காலேஜ் டைம் எனக்கு கரெக்டாக முடியும். அப்போது கடைசி பீரியடில் ஒருத்தன் வந்து எனக்கு சவால் விடுறான், நீ கோயம்பேடு வழியாக தானே போவ, நீ இன்னைக்கு எப்படி நீ வீட்டுக்கு போகிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். கரெக்டான அவன் சொல்கிறது தான். நான் போகிற ரூட்டை தான் அவன் சொல்கிறான். எல்லாமே எனக்கு தெரியுது. உடனே சொன்னேன், சரி ஓகே பார்க்கலாம், 1:10 மேலே என்ன நடக்குதோ அதை 1:10 மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு அவன் நான் ஆள் கூப்பிட்டு வரேன் பாரு, அதை பண்ணுறேன் பாரு, இதை பண்ணுறேன் பாருன்ட்டு ஒரு பயங்கர ஒரு கலவரமே அந்த இடத்துல ஆயிடுச்சு. அவன் சார்பாக இருக்கிற பசங்க அவனை பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு போகிறாங்க. எல்லாம் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ண போகிற 1:30 மேலே இப்படி பண்ணுவேன்னு சொல்கிறானே அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதே வழியில் தான் திரும்பி போக போகிறேன், நீ வேறு ஏதாவது வழியில் போயிடேன் அப்படின்றாங்க எல்லாம். வேணாம், அதே வழியில் போவோம், நம்மளுக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி, சரி இதை பெரிய விஷயமா ஆக்க வேண்டாமே அப்படின்ட்டு. அப்போ அதே வழியில் தான் போனேன். என்னுடைய நண்பர்கள் என் கூட தான் வருவாங்க. சரி ஜான், நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம ரெடியாக இருப்போம். நானுங்க ஒன்றும் ரெடியாக இருக்க வேணாம், நம்ம அப்படியே எப்பயும் நம்ம போகிற வழியில் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அதே வழியில் போனேன். அன்னைக்கு 1:10 அவன் வரல, அதுக்கப்புறமும் அவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவனே ஒரு சமயத்தில் என்கிட்ட இறங்கி வந்து ஹெல்ப் கேட்குற அளவுக்கு ஆண்டவர் என்னதான் எதிரான காரியங்கள், சில நேரத்தில் நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றத வேதம் சொல்லுது. அப்போது அதே போல் அந்த இடத்துல எதிரான காரியங்கள் பயங்கரமாக, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, எல்லா காரியங்களும் வந்தாலும் சரி, ஆண்டவர் அவைகள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு நீதி நிமித்தமாய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்த்து கொள்வார், பாதுகாப்பார்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். வேதத்திலிருந்தே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணுன்னா கூட அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுக்கு நன்கு அறிமுகமான ஒரு சம்பவம் தான். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் பேதுருவை சிறைச்சாலையிலே போடுகிற ஒரு சூழ்நிலை வருது. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, அதற்கு முன்பு உள்ள வசனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமான வசனங்களாக இருக்குது. ஏன்னா அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, பிரியமாக இருக்குது என்று பிலாத்து என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல விரோதமான காரியங்களை யூதர்களுக்கு பிரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில காரியங்களை செய்கிறார். என்னன்னு பார்க்கும்போது கிறிஸ்தவ மார்க்கம் அப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலைமையாக இருந்தது. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு மீட்பராக, ஒரு இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வந்து ஏதோ ஒரு மனுஷன் தான், அவருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். அப்படி இருக்கும்போது இந்த பிலாத்து எப்படிப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னால், ஒரு கொடூரமான ஒரு மனுஷன். சில இடத்துல நான் பைபிள் ஸ்டடியில் சொல்லும்போதே வந்து எப்படிப்பட்ட கொடூரமான ஒரு நபராக அவன் இருந்தான் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவனை பற்றி இவன் எல்லா ஜனங்களையும் ஆள்கிறான். இந்த ஆளுகிற இந்த ராஜாவை குறித்து ஜனங்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அப்போது எப்படியாவது இந்த ஜனங்களுடைய ஆதரவை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக இவன் அநேக காரியங்களை செய்கிறான். ஆனால் அது எதுவுமே வந்து சரியாக எடுபடலை. ஆனால் இந்த ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், யோவானுடைய சகோதரனை பிலாத்து என்ன பண்ணுறாருன்னா கொலை செய்கிறார். கொலை செய்த பின்பு அப்பொழுதுதான் இந்த 3வது வசனம் வருது. அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். இப்போது எதிரான ஒரு ராஜா, அவன் வந்து இந்த ஏற்கனவே கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களும் எதிராக இருக்கிறாங்க, ஜனங்களும் எதிராக இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததுனால ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் மத்தியில் தான் கிறிஸ்தவ மார்க்கம் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் கடந்து போகுது. அப்படி போகும்போது இந்த இடத்துல ஒரு காரியம் என்னன்னா, அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று கண்டு அவன் பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். இப்போது ஏற்கனவே அப்போஸ்தலர்களும் மற்ற கிறிஸ்தவர்களும் மறைந்து தான் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, மறைந்து தான் ஒரு காரியத்தை செய்ய முடியுது. ஏன்னா தேவ ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது அப்படின்னு தடையை போட்டுட்டாங்க, எந்த ஒரு ஜப ஆலயத்துக்கு போகக்கூடாது. இவங்க வந்து அதனால தான் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் என்ற வசனம் ஏன் வருது அப்படின்னா, அவர்கள் ஆலயத்திற்கு போக முடியாது, நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லை வந்தால்
ரோம இவங்க கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருந்ததுனால தான் வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் பெற்று இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இங்கே இந்த சம்பவம் நடக்குது. யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களை, ஆண்டவருடைய சீஷர்களை அந்த அப்போஸ்தலர்கள்லாம் கொலை செய்வது யூதருக்கு பிரியமாக இருக்குது அப்படின்றதுனால தான் இப்போது பேதுருவை, ஏன்னா இவர் தான் முதல் ஆள், இவரை இப்போ காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போது இவரையும் பிடிக்கும்படியாக தேடுகிறார்கள். தேடி அதில் கடைசியில் அதில் ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. பேதுருவை பிடிச்சாச்சு, தூக்கி சிறைச்சாலையில் போட்டு அந்த பண்டிகை நாட்களில் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்டு ரெடியாக இப்போது சிறைச்சாலையில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இப்போ பயங்கர எதிராக இருக்குது. ஏன்னா மக்களும் எதிராக இருக்கிறாங்க, ராஜாக்களும் எதிராக இருக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இப்போ சிறைச்சாலையிலேயே கொண்டு வந்து பேதுருவை போட்டாச்சு, அவ்வளோதான், அடுத்த நாள் இவருடைய ஜீவன் இங்கே இருக்காது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையில தான் பேதுரு இருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு நடந்த சம்பவங்கள் தெரியும். சபையார் எல்லாரும் பேதுருவுக்காக விண்ணப்பம் செய்த போது, அவர்கள் அந்த இடத்துல ஜபங்களை ஏறெடுக்கும் போது ஒரு தூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்பி சிறைச்சாலையிலேருந்து கொண்டு போய் ஊருக்குள்ளே கொண்டு போய் அவனை எவ்வளவு பத்திரமாய், அவனுக்கு அது ஒரு சொப்பனத்தை போல, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை போல, சொப்பனம் காண்றதும் நான் கனவுல தான் போகிறேன்னு நினச்சிட்டே அவர் போய் கடைசியில் அந்த எதிரிகளுடைய கைகளுக்கு தப்புவிக்கிறபடிக்கு, ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் ஆண்டவர் எப்படி பேதுருக்கு ஒரு அடைக்கலமாக இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த கிறிஸ்தவர்கள், அந்த சபையார் பேதுருவை விடுவிக்கிறதுக்கு போய் ஜெயிலை உடைப்போமா, இல்லை கதவை உடைப்போமா, இல்லை நம்ம எதிராக சண்டை போடுறது ஒரு கூட்டத்தை திரட்டுவோமான்னு நினைக்கல. அவர்கள் செய்த காரியம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருக்கும் போது எப்படி ஆண்டவர் பேதுருவை விடுதலை ஆக்கினாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொடியவர்கள் எப்படியாக உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் அவர்கள் இருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு பலனும் திடனும் அடைக்கலமும் உங்களுக்கு நிழலுமாக இருப்பார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோமப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த உமது ஸ்லாக்கியத்திற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கொடியவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை காப்பாற்றுகிறவராய், எங்களுக்கு அரணாய் கோட்டையாய் ஆண்டவரே, தீங்கு நாளுக்கு எங்களை தப்புவிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் ஒதுங்கக்கூடிய நிழலாய் நீர் எங்கள் வாழ்க்கையில் இருந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இருக்க போகிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக யாரோடெல்லாம் நீர் பேசினீரோ ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எந்த ஒரு கொடியவர்களின் சீரல் அவர்களுக்கு விரோதமாய் வராதபடிக்கு நீங்க பத்திரமாய் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உங்களுடைய அரணான கோட்டைக்குள்ளாக அவர்களை வைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்களே திடனும் பலனும் அரணுமாய் நிழலுமாய் இருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஒரு விசையாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைய காலை ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வியாதியில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளுக்கு தேவையான கிருபைகளை தாங்க, அவருடைய போக்கிலும் வரவிலும் கிருபையின் கரம் அவர்கள் மேலே இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெயமாய் மாற்றி கொடுங்க. எந்த ஒரு நஷ்டங்களும் வராதபடிக்கு, சத்துருவின் சோதனைகள் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீதாமே அவர்களோடு இருந்து உமது தூதர்கள் அவர்களை சுற்றிலும் இருக்கும்படியாக உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு காலை 11 மணிக்கு நம்முடைய சபையில் நம்மளுக்கு உபவாச ஜெபம் உண்டு. அதில் சபை விசுவாசிகள் வந்து கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலை நம்மளுக்கு 7 மணிக்கு ஆயத்த ஜெபம் உண்டு. நாளைய தினத்தில் நம்மளுக்கு ஓய்வு நாள் ஆராதனை இருக்கிறபடியினால் வர முடிந்தவர்கள் அனைவரும் வந்து அந்த ஆயத்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள்.
நாளைய தினத்தில் காலை 7 மணிக்கு நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. சபை விசுவாசிகள் நம்முடைய சபையிலே அங்கம் வகிக்கிற அனைவரும் நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளும்படியாக எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாதபடிக்கு நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுங்கள். முடியாதவர்கள், தூரத்தில் இருக்கிறவர்கள் உங்களுடைய சபைகளுக்கு சென்று நீங்கள் உங்கள் ஆராதனை ஒழுங்குகளை முடித்துவிட்டு அதன் பின்பு வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் உங்களை அன்பாடி கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.